என் பேக்கு நம்ம சாப்பிட்டோமே ஹோட்டல் அங்க விஷ்ணு டெம்பிள் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவன் என்ன சொன்னா சொல்லு. என்ன சொன்னானா? வழக்கமா என் கடைக்கு வர கிராக்கிக்கிட்ட என்னை விட அழகா சேவ் பண்ணுவன்னு சொன்னானே, விடுவனா? என்னன்னு அவன் என்னமோ தமாசுக்கு சொல்லியிருக்கு. தமாஷா? கத்திக்கு தோலுக்கு இடையில தமாஷா? இன்னைக்கு அவன் சிறைச்சி ஆகணும். ஓ சவால் அதானே? அடே கோக்கர்ணா, சரடா என்ன என்னடா டேய் நிக்கிறானா? அந்த குத்து நாயுடு, உன் ஓட்டு யாருக்கியா போட போற? என்னடா கத்தி முனையில ஓட்டு கேட்கிற? நீ போடுறவனுக்கு தாண்டா நானும் ஓட்டு போடுவேன். என்னடா இது முகத்துடைய ரகசியத்தை கப்பலேத்துறான்? என்னடா இது முகமாடா? இது 5 ஏக்கரா நிலமாறு இருக்கு. நாயுடு, வீட்டுல முழுகாம இருக்கிறாங்கன்னு சொன்னியா? என்ன குழந்தை எதிர்பார்க்கிற? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? கண்ணாடியே பாக்காதியா? அப்புறம் அதே மாதிரி குழந்தை பிறக்கும். என்னடா இளநீ வெட்டுற? அப்படிடா, அப்படி தூங்க வைடா. அப்படிடா. மெதுவா மெதுவா. வெரி குட், வெரி குட். சிங்கண்டா நீ. சவரக்கடை தோளாளி என்ன இந்த பக்கம் வந்து காட்சி கொடு. பாத்தியா? நம்ம பைய சகலகலா வல்லவன். வாபஸ் வாங்கறியா? வாங்கிட்டேன். இதுக்கு முன்னால நான் சலூன்ல வேலை பார்த்தவன். நான் தான் அவனை அழைச்சிட்டு போய் காரு வேலை ட்ரெயின் அப் பண்றேன். பழைய தொழிலே பரவாயில்லைன்னு சொன்னா அதுக்காக தொழில குறை கூறன்னு அர்த்தமா? நீ தான் தூளை தப்பு கணக்கு போட்டிருக்க. நெருப்புன்னா வாயா வெந்து போயிடும். உலகத்துல எந்த தூளுமே கேவலம் இல்லப்பா. மாலா, மரியாதையா அடுத்த 15வது மைல்ல இறங்கிடு. ஜாக்கிரதை. மைல் வரப்போகுது. ஏமாத்திட்டா. சரி, இனி அடுத்த திட்டத்தை நாம நிறைவேற்ற வேண்டியதான். புறப்படுங்க, வண்டியில இருங்க. சுட
சுதாகர் வண்டி போகுது. என்னப்பா இது? கர்ணம் எவனும் எதற்க ரோட்டை கொச்சு விட்டுக்காண்டா? எப்படா வண்டி ஓட்டுறது? சோதேரி இறங்கி பாருடா கீழே. ஏய், எவன்டா அவன் நெருப்பு வச்சவன்? ஏய், நெருப்பு அவில இறங்கி வரவா? கண்டக்டர், பஸ் விட்டு யாரும் இறங்க கூடாது. பிரயோஜனம் இல்ல பிரதர், கோட்டா தீர்ந்து போச்சு. மரியாதையா கொடுத்துடு, இல்ல உன்னால பஸ்ல இருக்கிற அத்தனை பேரோட உயிரும் பலியாகும். மாலா, நீயும் மரியாதையா இறங்கிடு. அடப்பாவனே, இந்தாப்பா கண்டக்டர் தம்பி, இந்நேரம் என்னவோ பெரிய சூரப்புலி மாதிரி கதை ஆண்டுகிட்டு வந்த 4 முரட்டு பசங்களை கண்டோன்னா வாழை சுருட்டி வச்சு உட்கார்ந்துகிட்டிய. இவ்வளவுதான் உன் பவுசு. இப்பதானே புரியுது, இது வெறும் காகித புலிதாமா. நன்னா கேளுங்க. ராவணன் சீதையை கூட்டிட்டு போறச்சே ஜடாயு வந்து வழிமறைச்சார். அந்த பச்சைக்கு இருந்த வீரன் கூட இந்த பேசஞ்சர்ல ஒருத்தருக்கும் இல்லையே. எப்பா டிரைவர், ஏதோ பசியில புல்லட்டையே முழுங்கி இருக்கேன்னு சொன்னியே, இப்ப ஏன் பெட்டி பாம்பா அடங்கி விட்ட? பாம்ப சொல்லாதேடி, எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்லத்தான் சொல்லுவேன், பேசாத இருங்கோ. நீங்க என்ன ஆம்பளைகள் தானா? ஒருத்தருக்காவது ரோஷம் வேண்டாம், மானம் வேண்டாம், சூடு சொரண வேண்டாம். அத்தனை பேரு ஏன் காப்பு வச்சுட்டு இருக்கேன், பேசாத ஜட போட்டு. ஐயா, ஊசி குத்துற மாதிரி பொம்பளைங்க கேள்விகளை கேட்கறாங்க, உங்களுக்கு உரைக்கல. திருப்பதியா பஸ், அவங்கள ஒரு கை பாத்துருவான். யோ நாயுடு, சொரண இல்ல உனக்கு சொல்றாங்களேயா. இந்தாயா, ஜாதியிலும் விபத்திலையும் சாகிறத காட்டிலையும் வீரத்துல சாகலாயா. திருப்பியா வண்டிய திருப்பவா? நான் ஒண்ணு திருப்புவாதி இல்ல, பஸ்ஸ திருப்பறதுக்கு. ரிவேஸ்ல போய் அவனோட அடிக்கிறேன். டேய் கருணா, பின்னால ரைட் குறா. வந்து நேரு வா 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 வா. நிறுத்தங்க, வா வா பாய், வா வா, புரை புரை புரை. நல்ல வண்டி ஓடுமையா? ஓல்டே ஓல்டா. என்னடா சோமாரிடா, என்னடா இருக்கு? நல்ல டான்ஸ் விடாதுங்க. என்னடி சான்ஸ்? என்னமோ பெருசா பட்டாளத்துக்கு போறேன், அங்க போங்க போங்க. கப்பூர் வேணாண்டி, தெரியாம சொல்லிட்டேன். போங்க. வேணாண்டி. என்ன இருக்குது? எல்லாம் இங்கதான், அங்க போங்க போங்க.
என் கையில வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் மரியாதையா போ நம்ம அடிக்கிற படுவா காத்தடிப்பேன் ரொம்ப நல்லா ரொம்ப அப்பா வர சொல்லுமா அப்பா என்ன அடிக்கிறா இதோ பாருங்க புரியா புரியா புரியா
சத்தம் போடாத. ஆஹா. சார், உங்களுக்கு வேலை இல்லாம செஞ்சுட்டாங்க சார். எங்கள் மொபைல் பஞ்சாயத்திலேயே தீர்ப்பு கூறிட்டாங்க சார். இன்னும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க. பாத்தீங்களா சார், மறுபடியும் சண்டைக்கு வர்றான் பாத்தீங்களா சார். போங்கடா போங்கடா. பாருங்க பாருங்க, என்னமா சண்டை ஓட்டே தெரியுமா? எனக்கு நம்பவே முடியலையே. நம்ப முடியல சரிதான். இனிமே நம்மால முடியாது. ஐயோ, அங்கே உதைக்கிறேன். அங்க யாருமே இல்ல. யாரும் இல்லையடி, தானா இழுத்துக்கிறது. இழுத்துக்கிறதா? ஒண்ணும் கவலைப்படாதே, எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். நம்ம மாலாவும் இவர் மகனும், அதாவது நம்ம வருங்கால மாப்பிள்ளையை சந்திச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா, கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லி தந்தி கொடுத்திருக்காங்க. அப்படியா? பாத்தி அடி உன் மகன் சாமத்தியத்தை. இதுல பாக்குறதுக்கு என்னங்க இருக்குது? கட்டி மேளம் கொட்ட வேண்டியதுதான். அடி சவாஜி விடுவோம்னு. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா சஞ்சே பத்மானி சுபகே தும் ஜீவச்சரதஜ்ஜதம் சதமானம் பவதி சதாயு புருஷஸ்தேந்திரயே ஆயுஷ்டேவேந்திரயே பிரதிஷ்டதி. நீங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ் பாண்டிச்சேரி மாதிரி சந்தோஷமா இருங்க, அமோகமா இருங்க. அம்மா, நீ சினிமாவில சேர போனது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்த பாரு, அந்த ரோட்டு தான் சரியில்லை. ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நம்ம தோழர் அதை இருந்து காப்பாத்திட்டார், சமாளிச்சுட்டார். இப்போ உங்களுக்கு ரோட்டு ரொம்ப கிளியர், நீங்க போகலாம், ஆனந்தமா போகலாம். ஆனா அம்மா, உன் ஒருத்திக்காக எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? ஒரு பெண்ணு வீட்டை விட்டு தனியா வந்தா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இத்தனை பேரும் அந்த பொண்ணை பத்தி தப்பா நினைச்சீங்க, தப்பா பாத்தீங்க, தப்பா பேசினீங்க, தப்பா கதையே கட்டினீங்க. ஒரு தப்பான விஷயத்துக்கு நாம இத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்தவன். ஏயா, இதுவே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யோ, உலகத்துல கெட்டதுன்னு எதுவுமே தானா நடக்கிறது இல்ல, அதை உண்டு பண்றதே நாம தான். நாமெல்லாம் இருக்கிற இந்த தேசத்துல எத்தனை புத்தர் வந்தாலும் சரி, எத்தனை காந்தி வந்தாலும் சரி, எத்தனை இயேசு வந்தாலும் சரி, எத்தனை நபி வந்தாலும் சரி, எத்தனை ராமலிங்க சுவாமிகள் வந்தாலும் சரி, நம்மளால என்ன முன்னேற முடியல. என்னைக்கு எண்ணத்தால நாமே நம்மளை திருத்திக்கிறோமோ அன்னைக்கு தான் நாமெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இங்க நடக்கிற இந்த கல்யாணத்தை கேள்விப்பட்டு அழைப்பே இல்லாம எப்படி நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லாம நீங்களாவே ஒண்ணு சேர்ந்து நல்லதா செய்யுங்க. அப்பதான் நாடு உருப்படும், நம்மளும் உருப்பட முடியும். அதுதான் நல்ல ரூட். யோ ரைடு வாயா, நம்ம ரூட்டுக்கு போவோம். இருடா, அதை எடுடா. கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இந்தாங்க, எங்க ரூட்டையே உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கிறோம். இதுல சந்தோஷமா தேன் நிலவு போயிட்டு வாங்க. போரை